அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி கரம் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வீட்டிலே நம்ம கரம் மசாலா ரெடி பண்ணிடலாம். இது நம்ம பிரியாணிக்கு, சிக்கன் குழம்புக்கு, மட்டன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கரம் மசாலா. இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் பட்டை ஒரு 10 கிராம் அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுக்கிறேன். பட்டை நீங்கள் சுருள் பட்டை இல்லைனா இந்த மாதிரி பட்டை எது வேணால் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ஒரு 4-5 கல்பாசி இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நான் ஜஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான அளவு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அளவு நீங்கள் கூட்டிக்கவும் செய்யலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சேலை எடுத்திருக்கேன். பிரிஞ்சேலை ஒரு 6-7 இலை எடுத்துக்கலாம். லவங்கம் அதே மாதிரி ஒரு 30லேருந்து 35 லவங்கம் எடுத்து வச்சுப்போம். லவங்கத்துக்கு அப்புறமா அடுத்து நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, லவங்கம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரேஷியோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா லவங்கம் நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். நான் இன்றைக்கி கரம் மசாலா அரைக்கிறதுக்கு வெள்ளை மிளகு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெள்ளை மிளகும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கருப்பு மிளகு நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கருப்பு மிளகு, வெள்ளை மிளகு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூனும் நீங்கள் கருப்பு மிளகே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 10 காஞ்ச மிளகா நான் எடுத்துக்கிறேன். தனியா ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியா எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நார்மலாக லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்க போகிறோம். ஏலக்காய் ஒரு 10-20 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல வாசனை, நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஏலக்காய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் கடாயில் போட்டு வறுக்க போகிறோம். நான் ஆல்ரெடி கடாயை லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே இதை போட்டு நல்லா வறுத்துடலாம். வறுக்கும் போது நம்ம ரொம்ப சேஃபாக பார்த்து வறுக்கணும். ஏன்னா இது கருகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கல்பாசிலாம் சீக்கிரமே வருந்துடும். ஸோ அதனால் இலை, பிரிஞ்சி இலை எல்லாமே இதோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம வறுக்கிறதுல தான் இருக்குது. ரொம்ப நிறையா வறுத்துட்டோம் அப்படின்னாக்கா இது கருகி போயிடும். ஸோ டேஸ்ட்டு நமக்கு கொடுக்காது, வாசனையும் கொடுக்காது. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு லேசாக நீங்கள் வறுத்துட்டாலே போதும். இன்றைக்கி எனக்கு மசாலா அரைக்கிறதுக்கு நிறையா இருந்தது. ஸோ அதனால் மசாலா ஐட்டம், பவுடர்ஸ்லாம் கொஞ்சம் அரைக்க வேண்டியதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். குழம்பு மிளகாத்தூள் வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும் போது லிங்க் செக் பண்ணி பாருங்கள். இப்படி தான் நான் குழம்பு மிளகாத்தூள் அரைப்பேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா குழம்புமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கரம் மசாலா நான் மிக்ஸிலே அரைச்சிப்பேன். குழம்பு மிளகாத்தூள் மட்டும் நான் கடையில் கொடுத்து அரைச்சிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது அப்படியே மிக்ஸியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி ஒரு 10 மினிட்ஸ் அந்த ஹீட் போகிற வரைக்கும் நம்ம ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். சூப்பரான கரம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.